ஒரு குழந்தையோட அறிவு வளர்ச்சிக்கு, மூளை வளர்ச்சிக்கு நம்ம என்ன செய்யறோம்? ப்ரீகேஜியில ஸ்கூல்ல சேர்த்து விடுறோம். அது அங்க ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் படிப்படியா போய் அப்புறம் யூனிவர்சிட்டி, மற்ற கோர்ஸ், காலேஜ்ல இதெல்லாம் படிக்குது. இதெல்லாம் படிச்சா இந்த உலகத்துல அதோட எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். அதனால அதை செய்யறோம். அதே மாதிரிதான் நம்மளுடைய ஆன்மா அதோட வளர்ச்சிக்காக எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸையும் அது அனுபவிக்கணும். குரங்குல இருந்து எப்படி மனிதன் ஆனோம் அப்படின்னு ஒரு எவல்யூஷன் தியரி இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் ஆன்மாவும் அந்த உயர்ந்த நிலை அடையறதுக்கு அதுக்கும் பரிணாம வளர்ச்சி உண்டு. அதுக்காக தான் அந்த ஆன்மா ஒரு பிறவிலையும் ஒரு விதமான பாடங்களை கத்துக்கிறதுக்காக இந்த உலகத்துல பிறக்குது. இந்த உலகத்தை ஒரு ஸ்கூல் மாதிரி எடுத்துக்கோங்களேன். ஆனா என்ன, எல்லாருக்கும் இந்த ஸ்கூல்ல ஒரே மாதிரியான பாடம், ஒரே சிலபஸ் கிடையாது. ஒருத்தருக்கும் சிலபஸ் வேற, வெவ்வேறு மாதிரியான பாடங்களை படிக்கணும். ஒரு ஆன்மாவும் வெவ்வேறு ஸ்டேஜ் ஆஃப் growthல இருக்கும். எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தைய 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தையோட கம்பேர் பண்ண முடியுமா? அதே மாதிரிதான் நம்மளும் இன்னொருத்தரையும் கம்பேர் பண்ணிக்கிறது. உங்களுடைய ஆன்ம அனுபவங்களுக்கு உட்பட்டு தான் உங்களுடைய லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி இருக்கும். அதே மாதிரி இன்னொருத்தருக்கு அவங்களுடைய அனுபவங்களை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கும். யாரோ எங்கேயோ உட்கார்ந்துட்டு நம்மள சோதிக்கிறாங்க, நம்மள கஷ்டப்படுத்துறாங்க அப்படிங்கிற நினைப்பெல்லாம் விட்டுருங்க. நமக்கும் மேல ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்கிறது உண்மைதான். அந்த சக்திக்கு நம்ம கடவுள்னு பேர் வச்சு கும்பிடுறோம். அதே சமயத்துல நம்ம வாழ்க்கைக்கான பொறுப்பை நம்ம தான் எடுத்துக்கணும். நல்லதோ கெட்டதோ நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நம்மளாலதான் நடக்குது. நம்ம தான் அதுக்கு காரணம். தொடர்ந்து இந்த மாதிரி டாபிக் இனி வரும் வீடியோக்கள்லயே நம்ம பேசுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பதான் என்னோட வீடியோவை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. லைக் பண்ணுங்க, மறந்துடாம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இது ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். உங்க ஃப்ரெண்ட் கிருஷ்ணபிரியா.